இந்த நாளில் கூட इस दिन में भी கர்த்தர் நம்மோடு பேச போகிற ஒரு வார்த்தை என்ன? परमेश्वर हमसे बातें करने वाला वचन சங்கீதம் 56ஆம் அதிகாரத்தின் भजन 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். भजन संहिता 56वां अध्याय उसका 8वां वचन कोई पढ़ेंगे. Psalm 56 verse 8ல பாருங்க. भजन संहिता 56:8 में देखते हैं. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இங்கு சங்கீதக்காரன் ஒரு நம்பிக்கையோடு இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். यहाँ पर देखते हैं कि भजनकार एक विश्वास के साथ इस भजन को लिखता है. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். तू मेरे मारे मारे फिरने को तूने हिसाब में रखा है. நம்முடைய அலைச்சல்களை ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கிறாரா? हम यहाँ वहाँ जो फिरते हैं उसे उसने हिसाब में रखा है. அல்லேலூயா, हालेलुया. யாராவது ஒரு இங்கிலீஷ் வாசிங்க ப்ளீஸ் அந்த verse. अंग्रेजी में कोई पढ़ेंगे? 56:8 வாசிங்க. count of my okay count சரி ஓகே. ஹல்லேலூயா, हालेलुया. ஆண்டவர் நம்முடைய அலைச்சல்களை எண்ணி வச்சிருக்கிறார், கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறாரா? परमेश्वर हमारे यहाँ वहाँ भटकने को हिसाब में गिन कर रखा है. நம்ம பாருங்க, நம்ம யாரு ஆகார் हम देखते हैं हजीरा के बारे में. வனாந்தரத்துல அலைந்து திரிந்தாள். रेगिस्तान में यहाँ वहाँ भटकती रही. எத்தனை முறை அங்கங்க ஓடிப்பா தெரியல. कितनी बार यहाँ वहाँ भटकी रहेगी पता नहीं. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் போகும் பொழுதெல்லாம் ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கிறார். लेकिन हर बार वो जब गई परमेश्वर ने उसे गिनकर हिसाब में रखा. அல்லேலூயா, हालेलुया. முதலாவது पहला வீட்டை விட்டு துரத்தப்பட்டு ஓடி போகிறாள். घर पे से भगाकर वो जाती है. அவர் பின்னாடியே போய் ஆண்டவரும் பேசி வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். उसके पीछे पीछे जाकर परमेश्वर बातें कर फिर से लौटा இரண்டாவது முறை வீட்டிலிருந்து துரத்தப்பட்டார். दूसरी बार घर से उसे भगाया जाता है. அப்பவும் பின்னாடி போய் ஆண்டவர் என்ன பண்ணாரு? फिर से परमेश्वर ने क्या किया? ஒரு पीछे ஊற்றை पीछे திறந்து जाकर கொடுத்து வாழ்வதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார். एक सोते को खोलकर जीने के लिए एक मार्ग दिखाया. அல்லேலூயா, हालेलुया. அப்போ ஆண்டவர் நம்முடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிறது, எண்ணி இருக்கிற தேவன். परमेश्वर हमारे यहाँ वहाँ भटकने को वो गिनकर हिसाब में रखता है. அல்லேலூயா, हालेलुया. சில நேரங்கள்ல कुछ समय में சில காரியம் வாய்ப்பதற்காக, कुछ बातें पूरा होने के சில लिए, வேலைகள் ஆவதற்காக कुछ काम पूरा होने के நம்ம लिए சில ஆபீஸுக்கு நடையா அலைவோம். हम कुछ ऑफिस के लिए बारंबार चलते रहते போய்கிட்டே हैं. இருப்போம். बारंबार அது जाते இந்த रहते हैं. கவர்மெண்ட் வேலை நடக்கணும்னா சொல்லவே வேண்டாம். वो भी एक कोई सरकारी काम होना है तो उसे कहने की जरूरत ही नहीं है. நமக்கு ஒரு லெவல்ல என்ன ஆகும்னா நமக்கு இரிட்டேட் ஆயிரும். एक हिसाब के बाद हम तंग आ जाएंगे. ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரும். நம்ம हम बहुत तंग आ जाते हैं. எத்தனை முறை தான்ப்பா அலைய. कितनी बार इसके लिए मैं यहाँ वहाँ करूँ. அல்லேலூயா, हालेलुया. ஆனால் அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு लेकिन वहाँ पर के अधिकारी நீங்கள் எத்தனை முறை வந்து போகிறீர்கள் என்று தெரியாது. आप कितनी बार आते जाते वो नहीं जानते. அவங்க நீங்க போனா என்ன சொல்லுவாங்க? वो आप जाओगे तो क्या कहोगे? நீங்க அன்னைக்கு ஒரு நாள் வந்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. हाँ आप उस दिन आए थे ऐसे ஆனா कहेंगे. நீங்க அதுக்கு முன்னாடி 10 தடவை போயிருப்பீங்க. लेकिन आप उसके पहले 10 बार गए होंगे. அவங்களால உங்களை அடைச்சல்களை எண்ண முடியாது. वो आपके भटकने को गिन के नहीं रख सकते. ஆனால் நம்முடைய தேவன் யார் लेकिन தெரியுமா? हमारा परमेश्वर कौन है जानते हो? நீங்கள் அலைகிற ஒவ்வொரு அலைச்சல்களையும் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். आप जो भटकते हैं उससे हर एक को वो गिन कर रखता है. அதற்கு ஏற்ற பலனை ஒரு நாள் நிச்சயம் और उसके योग्य फल को निश्चय एक दिन वो लौटा कर देगा. हालेलुया, 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 हालेलुया. சில பிள்ளைங்க சொல்லலாம், कुछ बच्चे कह सकते हैं நான் சில இன்டர்வியூக்கு அலைஞ்சிட்டே இருக்கிறேன்ப்பா, मैं कुछ इंटरव्यू के लिए भटकते रहता हूं, சரியான வேலை கிடைக்க மாட்டேங்குது, सही नौकरी नहीं मिलती. பல ஆபீஸ் நான் ஏறி இறங்கிட்டேன், कई ऑफिस में चढ़ के उतर गया, பல இடத்தை நான் போய் பார்த்துட்டேன், कई जगह पर मैं जाकर என் आ गया, படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க लेकिन மாட்டேங்குது. मेरे पढ़ाई के योग्य नौकरी அலைஞ்சி नहीं मिलती. அலைஞ்சி உடைந்து போய் இருக்கிறீங்களா? मैं भटक भटक कर ऐसे अब टूटे இன்னைக்கு हुए हैं ஆண்டவர் क्या? சொல்லுகிற காரியம், आज परमेश्वर कहने உன்னுடைய वाली एक அலைச்சல்களை बात, நான் எண்ணி இருக்கிறேன்ப்பா. आपके भटकने फिरने को परमेश्वर ने गिन நேரம் कर வரும் रखा பொழுது है. लेकिन समय आते ஆண்டவர் समय சரியான இடத்துல உன் தலையை உயர்த்தி வைப்பார். परमेश्वर सही जगह पर तेरे सर को ऊंचा करेगा, சரியான நேரத்துல உயர்த்துவார். सही समय में ऊंचा करेगा. நீ அலைந்து கொண்டு இருப்பதற்காக தேவன் மீது வருத்தப்படாத. आप जो भटक रहे हो इसके लिए परमेश्वर के ऊपर आप बुरा मत இன்னைக்கு சில मानना. நேரத்துல आज कुछ समय में நம்முடைய அலைச்சல்களை நினைத்து நாம் மனிதர்கள் மீது வருத்தப்படுவதை விட்டு தேவன் மீது வருத்தப்படுகிறோம். हम जो भटकते हैं इसके बारे में मनुष्यों के ऊपर चिंता करने से बढ़कर हम परमेश्वर पर चिंता करते हैं. தேவனை குறை சொல்ல ஆரம்பித்து हम விடுகிறோம். परमेश्वर को बुरा मानने लगते हैं. அப்படி कुछ गलत யாரெல்லாம் कहते हैं. பேசிக்கொண்டு இருக்கிறீங்களோ, ऐसे आप जो कोई बोलते हो, உங்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தை
வருகிறது. आज आपके लिए परमेश्वर का वचन என் आया है. தேவன் எதை செய்தாலும் சரியான நேரத்துல உன் வாழ்க்கையில செய்து मेरा முடிப்பார். परमेश्वर जो भी कहे सही समय पे वो करता है. நீ எதிர்பார்க்கிற நேரம் அல்ல, என் தேவனுடைய திட்டத்தின்படி உன்னை உயர்த்துவார். आप बाट जोड़ने वाले समय नहीं, लेकिन उसके योजना के अनुसार वो ऊंचा நீ करेगा. அலைந்து கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி கவலைப்படாதீங்க. आप जो भटकते हो उसके बारे में चिंता मत அதை करो. குறித்து கவலைப்படாதீங்க. उसके बारे में चिंता मत करो. உங்களுக்கான நேரத்தை என் பரலோகம் தீர்மானித்து இருக்கிறது. आपके समय को मेरे स्वर्ग ने निर्णय कर அந்த रखा है. பரலோக தீர்மானத்தின்படி உங்கள் வேலையில கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். उस स्वर्ग के समय के अनुसार उस काम को वो कर पूरा करेगा. அலைச்சல்களை எண்ணுவது போல मेरे भटकने को जैसे वो गिन कर இங்கு रखता है. சங்கீதக்காரன் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். आज भजनकार एक और बात को कहता என் है. கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அப்பா. मेरे आंसू को तू अपने कुप्पी में रख पिता. அல்லேலூயா. அல்லேலூயா. என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். मेरे आंसू को तू अपने कुप्पी में रख. என்னுடைய பாட்டில்ல என்னுடைய துருத்தியில் அல்ல, मेरे थैली में मेरे बोतल में नहीं. ஆனால் தேவன் உங்களை கண்ணீரை சேமிக்கும்படி ஒரு பாட்டில வச்சிருக்கிறார். लेकिन परमेश्वर आपके आंसू को इकट्ठा करने के लिए एक बोतल रखा है. நம்ம நினைக்கிறோம் சில நேரம் हम कुछ समय सोचते हैं இவ்வளவு கண்ணீர் வடிச்சு வீணாய் போயிடுச்சு, मैं इतने आंसू बहाकर वो व्यर्थ चली गई, இவ்வளவு நான் உடைஞ்சு அழுது இருக்கிறேன், मैं इतना टूट कर रोया हूँ, ஆனா எந்த ஒரு மாற்றமும் लेकिन இல்லாதனால कोई भी फायदा नहीं, कोई बदलाहट என் नहीं. கண்ணீருக்கு கூட பதில் இல்லாமல் போய்விட்டதோ, मेरे आंसू का भी कोई फायदा नहीं, என் कोई जवाब கண்ணீர் கூட नहीं. வீணாய் போய்விட்டதோ मेरे आंसू भी व्यर्थ चले என்று गए. சொல்லி சில தேவ பிள்ளைங்க இந்த நாட்கள்ல அழுது கொண்டு இருக்கிறார். ऐसे कहकर परमेश्वर के लोग इस दिन में रो रहे हैं. ஆனால் உங்களுக்கு நம்பிக்கையான விசுவாசத்திற்காக ஒரு காரியம் என்ன தெரியுமா? लेकिन आपको विश्वास करने लायक बात क्या है जानते हो? உங்கள் கண்ணீர்கள் எதுவுமே வீணாய் தரையில விழாது. आपके आंसू कोई भी व्यर्थ जमीन में नहीं அது गिरेगी. ஒன்றுமே வீணாய் போகாது. वो कोई भी व्यर्थ नहीं அதை जाएगी. கர்த்தர் அவருடைய துருத்தியில வைத்திருக்கிறார். उसे परमेश्वर ने अपने बोतल में रखा है. அவருடைய உங்களுக்காக ஒரு துருத்தி வைத்திருக்கிறார் அவர். अपने लिए आपके लिए उसने एक कुप्पी को रखा அது है. என்ன துருத்தி தெரியுமா? वो कैसा थैली है? உங்கள் கண்ணீரை சேமித்து வைக்கிற ஒரு துருத்தி. आपके आंसू को इकट्ठा कर कर रखने वाली एक थैली है. அல்லேலூயா. हालेलुया. அதை சேமித்து வைத்தது மாத்திரமல்ல, केवल उसे इकट्ठा ही नहीं कर कर रखा है. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், भजनकार कहता है அவைகளை நீர் எண்ணி வைத்திருக்கிறீர். उसे आपने गिन कर रखा है. அவர் உங்களுடைய ஒவ்வொரு ஐ டிராப்ப கூட கவுண்ட் பண்ணி वो வச்சிருக்கிறார். आपके हर एक आंसू के बूंद को भी वो गिन कर रखा ஒவ்வொரு है. கண்ணீர் துளிகளையும் எண்ணி எண்ணி வைத்திருக்கிற தேவன் आपके அவர். आंसू के हर एक बूंद को उसने गिन कर रखा है. உன்னுடைய அலைச்சல்களை எண்ணினது போல உன்னுடைய கண்ணீரையும் எண்ணி வச்சிருக்கிறார். जैसे आपके भटकने को गिन कर रखा है, वैसे तेरे आंसू के बूंद को गिन कर रखा है. அல்லேலூயா. हालेलुया. ரொம்ப நாள் அழுறேன்ப்பா, कई दिनों से रोता ரொம்ப हूं வருஷமா पिता. அழுதுட்டு இருக்கிறேன். कई सालों से मैं रो रहा हूं. எங்களுக்கான மாற்றம் இல்லவே हमें இல்லை. कोई भी सुधार नहीं எங்க है. கண்ணீருக்கான பதில் மனுஷனும் கொடுக்கல, தேவனும் கொடுக்கல हमारे आंसू के जवाब ना तो मनुष्य ने दिया ना परमेश्वर என்று ने சொல்லி दिया. புலம்பிக் கொண்டு இருக்கிறேன். ऐसे कहकर आप विलापते தேவ हो तो பிள்ளையை ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर के लोगों परमेश्वर कहता உன்னுடைய है கண்ணீரை நான் எண்ணி வச்சிருக்கிறேன், आपके आंसू को मैंने गिन कर रखा அதை है. நான் சேமித்து வச்சிருக்கிறேன். मैंने उसे इकट्ठा कर कर அந்த रखा है. கண்ணீர் ஒவ்வொரு துளிக்கும் நான் ஒரு பதிலை நிச்சயமாய் उस கொடுப்பேன். आंसू के हर एक बूंद को मैं एक जवाब निश्चय देने वाला हूं. அதற்கான பதிலை ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார். उसके जवाब को परमेश्वर निश्चय देने वाला உங்களுடைய है. கண்ணீர் துளிகள் ஒன்றும் வீணாக போகாது. आपके आंसू के बूंद कोई भी व्यर्थ नहीं நீங்கள் அழுத जाएंगे. அழுகைக்கான பதில் வராமல் இருக்காது. आपने जो रोया उसके रोने के जवाब मिले बिना नहीं रहेगी. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் அதுதான். आज हम मनन करने वाली बात यही है. பரிசுத்த ஆவியானவர் பேச போகிற காரியம் அதுதான். पवित्र आत्मा बातें करने वाली बात यही है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இது எப்படி உருவான்னு நான் சொல்லிட்டு நான் மெசேஜுக்குள்ள ये போகிறேன். कैसे शुरू हुआ इसे कहकर मैं संदेश में जाता கடந்த हूं. நாட்கள்ல நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி पिछले दिनों में 4 दिन के पहले जब मैं प्रार्थना कर रहा था, எனக்குள்ளாக இந்த மெசேஜ் ரிங்காரம் விட்டு கொண்டே இருந்தது. मेरे अंदर ये मैसेज जो है अंदर ही अंदर गूंजती நான் रही. எழுதவே இல்ல, मैंने लिखा ही नहीं. ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். परमेश्वर बातें कर रहे हैं. ஆனா நான் ஆண்டவர்ட்ட ஒன்னு சொன்னேன், இந்த வாரம் எனக்கு சான்ஸ் கிடையாது. लेकिन मैं மெசேஜ் कह रहा हूं कि परमेश्वर इस हफ्ते मुझे संदेश का मौका இந்த नहीं வாரம் मिलेगा. நான் கொடுக்க போறது இல்ல. इस हफ्ते में मैं नहीं संदेश नहीं देने वाला हूं. அல்லேலூயா. हालेलुया. சோ அத நான் ரைட் எழுதவே இல்ல. इसलिए मैंने उसे लिखा ही नहीं. திடீர்னு நேத்து நைட் பாஸ்டர் போன் பண்ணனதை யோசித்தேன். अचानक कल रात को पास्टर ने फोन करते मैंने सोचा ஆண்டவர் நல்லவர். परमेश्वर भला है. அல்லேலூயா. हालेलुया. அவருக்கு தெரியும் वो जानता है நாளைக்கு என்ன நடக்க போகுது என்பதை தெரிந்து இன்றைக்கே அதற்கான வசனத்தை कल क्या கொடுக்கிறார். होने वाली वो जानकर आज ही उसके वचन को उसने देकर रखा है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा, நான் தைரியமாய் சொல்லுகிறேன். मैं हिम्मत के साथ நான் இந்த कहता இடத்துல हूं, ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், इस जगह पर प्रार्थना करते समय परमेश्वर ने உன்னுடைய कहा, கண்ணீருக்கு ஒரு வலிமை இருக்கிறது. तेरे आंसू के लिए एक ताकत இன்னைக்கு நாம है. தியானிக்க போகிறது அதுதான். आज यही हम मनन करने वाले हैं. கண்ணீரின் வலிமை என்ன? आंसू का ताकत क्या है? பவர் ஆஃப் ஐ டிராப் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. हमारे आंसू के बूंद का உங்களுடைய ताकत क्या है? கண்ணீருக்கு ஒரு வலிமை இருக்கிறது. आपके आंसू के बूंद का एक ताकत நீங்க है. நினைக்கலாம் என் கண்ணீருக்கு எதுவுமே பதில் இல்லைன்னு சொல்லலாம். आप सोच सकते कि मेरे आंसू का
कोई जवाब नहीं। நீங்க நினைக்கலாம் என் கண்ணீரெல்லாம் வீணாய் போய் आप கொண்டிருக்கிறது. सोच सकते हैं मेरे आंसू सब व्यर्थ जा நான் रहे அழுது हैं, அழுது சோர்ந்து போயிட்டேன். मैं रो रो कर निराश हो गई हूं पिता। நான் வாசித்த 22ஆம் சங்கீதத்துல हमने पढ़ा हुआ 22वां भजन संगीता அந்த வசனம், அந்த அதிகாரத்துல வசனம் இருக்கிறது. उस अध्याय में एक वचन कहती है, 24ஆம் வசனத்தை பாருங்க. उसका 24वां वचन कहती है, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும், जो दुख उठाए उसके दुख को वो तुच्छ न मानते हुए, அருவருக்காமலும், उसे घृणित न करते தம்முடைய हुए, முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து अपने मुख को उसे छुपाए बिना தம்மை रहकर நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவன் கேட்டார். अपनी ओर दुहाई देने वालों की ओर वो सुनता है। உங்கள் உபத்திரவத்தை அவர் அற்பமாய் பார்க்கல. आपके उपद्रव को उसने तुच्छ नहीं உங்கள் समझा, கண்ணீர் அவர் அற்பமாய் பார்க்கல. आपके आंसू को उसने तुच्छ नहीं நீங்கள் समझा। கூப்பிடுகையில் அவர் கேட்டருளுவார். आपने दुहाई देते हुए उसने நீங்கள் सुना, கூப்பிடுகையில் அவர் கேட்டருளுவார். आपके दुहाई को उसने सुना। அல்லேலூயா. हालेलुया। இப்போ நம்ம பார்க்க போகிறது, अब हम देखने वाले இந்த हैं, கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறார். मेरे आंसू को उसने अपने बोतल में रखा இந்த है। துருத்தி என்பது அவருடைய ஞாபகத்தில் நினைவில் வைத்திருக்கிறது वो அடையாளம். बोतल यानी अपने याद में उसने रखा है। நீங்கள் அழுத அழுகையை சில நேரங்களில் நீங்களே மறந்திருக்கலாம். कुछ समय आपने जो रोया खुद आप भूल जाते நாம होंगे। சில நேரம் அழுது முடிச்சிட்டு हम कुछ समय रोकर ஒரு समाप्त 4 நாள் कर கழிச்சு கேட்டா எதுக்கு அழுதனே தெரியாது. 4 दिन बाद पूछेंगे क्यों रोया तो पता नहीं। ஒரு மாசம் கழிச்சு போட்டா அந்த நினைவே இருக்காது. 1 महीने के बाद उसका सोच ही नहीं ஒரு रहेगी। வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா 1 साल के बाद देखेंगे நான் तो, அழுதனா அப்படின்னு கேட்போம். क्या मैं रोया था ऐसा पूछेंगे। அல்லேலூயா. हालेलुया। புரியுதா? நம்முடைய அழுகையை சில நேரங்களில் நாமே மறந்து விடுகிறோம். कुछ समय में हम जो रोए हम खुद भूल जाते हैं। சில நேரங்களில் நம்முடைய கண்ணீரை மனிதர்களும் மறந்து कुछ விடுகிறார்கள். समय मनुष्य भूल जाते हैं इस आंसुओं को। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் ஆண்டவர் लेकिन परमेश्वर உன்னுடைய கண்ணீரை तेरे आंसू को என்றென்றைக்கும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். हमेशा हमेशा के लिए याद रखता அவர் என்றென்றைக்கும் நினைவில் है। वो வைத்திருக்கிறார். सदा के लिए याद அதுதான் रखता அந்த है। துருத்தி என்பது நினைவு. वही वो बोतल या थैली அவருடைய आने का ஞாபகத்தில் उसका உன்னுடைய याद, கண்ணீர் இருக்கிறது. उसके याद में तुम्हारी आंसू है। அந்த ஞாபகத்தில் இருக்கிற கண்ணீரை उस याद में रहने वाले आंसू को சரியான நேரம் வரும் பொழுது सही समय आते இந்த हुए கண்ணீருக்கான பதிலை அவர் கொடுப்பார். इस आंसू का जवाब वो देगा। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் நம்புறீங்க? कितने लोग भरोसा करते हैं? அல்லேலூயா. हालेलुया। என் கண்ணீர் வீணா போகல. मेरा आंसू व्यर्थ नहीं जाए। அல்லேலூயா. हालेलुया। என் ஜெபம்லாம் வீணா போகல. मेरा प्रार्थना व्यर्थ नहीं என்னுடைய அழுகை जाएगी। வீணா போகாது. मेरा रोना व्यर्थ नहीं जाएगा। அல்லேலூயா. हालेलुया। விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, मेरे बिनती को वाले, मेरे आंसू को पोंछने वाले, चंगा करने वाले, स्तुति हो हे प्रभु. हालेलुया. हालेलुया। நம்முடைய கண்ணீரை அவர் துருத்தியில் வச்சிருக்கிறார். हमारे आंसू को उसने अपने बोतल में எப்படிப்பட்ட கண்ணீருக்கு எந்த நேரத்தில் அவர் பதில் கொடுப்பார்? किस समय प्रकार के आंसू को किस समय में जवाब இந்த देता है? கண்ணீர் வடிக்க வேண்டிய இடம் எது? அது ரொம்ப முக்கியம். ये आंसू बहाने वाली जगह क्या है? ये बहुत मुख्य है। எப்பொழுதுமே हमेशा தேவன் உங்கள் கண்ணீரை நினைவில் வைக்க வேண்டும் என்றார், यदि परमेश्वर आपके आंसू को अपने याद में रखता है, தேவன் உங்கள் கண்ணீரை எண்ணி வைக்க வேண்டும் என்றார், परमेश्वर आपके आंसू को गिन कर रखना है तो தேவ சமூகத்துல அந்த கண்ணீர் இருக்க வேண்டும். परमेश्वर के समूह में वो आंसू होना जरूरी है। நீங்கள் கண்ட இடத்துல எல்லாம் அழுதுட்டு பதில் கொடுக்கணும், அளவு கொடுக்க மாட்டார். आप यहाँ वहां कहीं पर आंसू बहाएंगे तो जवाब नहीं देगा। அல்லேலூயா. हालेलुया। தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீரை அவர் எண்ணி வச்சிருக்கிறார். परमेश्वर के समूह में बहाए जाने वाले आंसू को वो गिन कर रखता தேவ है। சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர் அவருடைய ஞாபகத்தில் என்றைக்கு இருக்கும். परमेश्वर के समूह में बहाए जाने वाले आंसू हमेशा उसके याद में रहते நீங்க हैं। அந்த மனுஷன் முன்னாடி போய் அழுதேன், मैं उस मनुष्य के सामने रोया, அந்த பிள்ளை முன்னாடி போய் அழுதேன், उस बच्चे के सामने रोया, அந்த பிரதர் முன்னாடி போய் அழுதேன், उस भाई के सामने रोया, அந்த அம்மா முன்னாடி போய் அழுதேன். उस माँ के सामने जाकर रोया। அந்த அம்மா தான் நினைவுல வைக்கணும், उस माँ ही उसे याद में रख ஆண்டவர் सकती வைக்க முடியாது. है। परमेश्वर नहीं याद में रख सकता। அல்லேலூயா. हालेलुया। உன் கண்ணீர் வடிக்கப்பட வேண்டிய இடம்
தேவனுடைய சமூகம். आपकी आंसू बहाए जाने वाली जगह परमेश्वर का தேவ समूह, சமூகத்தில் परमेश्वर के समूह में, தேவனுடைய பார்வையில் परमेश्वर के नजर में ஒரு கண்ணீர் வடிக்கப்படும் என்றால் यदि कोई आंसू बहाई जाती है அந்த तो கண்ணீருக்கு என் தேவன் பதில் கொடுக்காமல் இருக்கவே उस மாட்டார். आंसू को मेरा परमेश्वर जवाब दिए बिना नहीं रहता. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. கண்ட மனிதர்கள் முன்னாடி அழாதீங்க, किसी भी मनुष्य के सामने मत रोना, கண்ட இடத்துல அழாதீங்க. किसी भी जगह पर जाकर मत நாம் रोना. அழ வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. हम रोने वाली एक जगह है, என் அப்பாவின் பாதம், मेरा पिता का என் नजर, அப்பாவின் பாதம். मेरा पिता का அந்த पैर, பாதத்துல உட்கார்ந்து உங்க மனசெல்லாம் கொட்டுங்க. उसके पैर में बैठकर आप अपने सारे அந்த आंसू को பாதத்துல बहाओ. உட்கார்ந்து உங்க இருதயத்தை ஊற்றி ஜெபிங்க. उसके पैरों में बैठकर अपने हृदय को उंडेल कर அந்த प्रार्थना பாதத்துல करो. உட்கார்ந்து உங்க கண்ணீரை வடிங்க. उसके पैरों में बैठकर अपने आंसू को बहाओ. அதில் வடிக்கப்படுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஒவ்வொரு பதில் இருக்கும். उसको बहाने वाले हर एक आंसू के बूंद को हर एक जवाब मिलेगी. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. வேதத்தில் शास्त्र में சில மனிதருடைய கண்ணீரை பார்க்க போகிறோம். कुछ मनुष्य के आंसुओं को देखने वाले. அல்லேலூயா. हालेलुया. மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் मत्ती 26वां अध्याय 75ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 75वां वचन को देखते हैं. Matthew chapter 26 verse 75. मत्ती 26 उसका 75 में அப்பொழுது பேதுரு சேவல் கூவருக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலித்தாய் என்று வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அல்லேலூயா, हालेलुया. இதே வசனத்தை லூக்கா 22ஆம் அதிகாரத்தின் यही वचन को हम लूका 22वें अध्याय 61ஆம் 62ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 61 और 62 वचन में पढ़ते हैं. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவதற்கு முன்னே நீர் என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அல்லேலூயா, हालेलुया. இங்க பாருங்க, यहाँ पर हम देखते हैं 3 முறை பேதுரு மறுதலிக்கிறார். 3 बार पत्रुस इनकार करता அந்த है. அதிகாரத்தின் 55 இருந்து 60 வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது इस अध्याय के 55 से लेकर 60 तक आप देखोगे तो இயேசுவை தெரியுமா என்று கேட்ட பொழுது क्या यीशु को जानते हो वैसे पूछने எனக்கு पर தெரியாது அப்படி मैं சொல்லிவிட்டார். नहीं जानता ऐसे पत्रुस ने कह दिया. 3 முறை மறுதலிக்கும் பொழுது 3 बार इनकार करने के அவருடைய बाद மனசுல उसके मन में எந்த ஒரு அதை குறித்ததான பாரம் தயக்கம் எதுவுமே வரல. उसके बारे में कोई भी बोझ या उसके बारे में कोई हिचकिचाया नहीं. இப்ப 3 முறை மறுதலித்து விட்டார். अब 3 बार उसने इनकार कर दिया. மறுதலித்து முடித்த போது इस इनकार करने के बाद तुरंत இயேசு கிறிஸ்து சிலுவையின் அந்த அடிபட்டு போய் கொண்டிருக்கிறார். यीशु मसीह वो सूली को मार खाते हुए उसकी ओर जा रहे हैं. எல்லாரும் அடித்து இருக்காங்க. सबने उसे मारा है. அவரை வந்து இழிவாய் பேசிக் கொண்டு இருக்கிறாங்க. उससे टट्टा उड़ाए हैं. அவருடைய முகத்தில் துப்பிக் கொண்டு उसके இருக்கிறார்கள். चेहरे में थूका है. அந்த நேரத்துல उस समय में இயேசு பேதுருவை திரும்பி यीशु பார்த்தார். मसीह पत्रुस की ओर मुड़कर திரும்பி பார்த்த உடனே मुड़ते ही பேதுருவுக்கு ஒன்று நினைவு வந்தது. पत्रुस को एक याद आया. இயேசு சொன்னார் நீ 3 முறை मेरा மறுதலிப்பாய். यीशु ने कहा है तू 3 बार इनकार करेगा. அந்த வசனத்தை நினைத்து उस பார்த்தான். वचन को याद कर மனம் கசந்து அழுதான். वो फूट फूट कर रोने लगा. மனம் கசந்து அழுதான். वो फूट फूट कर रोने लगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. சில நேரத்துல कुछ समय में நம்முடைய தவறுகள் செய்யும் பொழுது நமக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் हम இருக்கிறது. गलती करते समय हमारी जमीर हमें टोचती नहीं है. சில பாவங்களை செய்கிறோம் குற்ற உணர்ச்சி இல்லாமல். कुछ पाप को हम बिना जमीर में उसके टोच के बिना हम कर देते हैं. அது ஏன் அப்படி கடினமாய் இருதயம் மாறிவிட்டது? क्यों हमारा हृदय इतना कठिन बन जाता ஏன் है? உனக்கு குற்ற உணர்ச்சியே வர மாட்டேங்குது? क्यों हम उस दोष को स्मरण नहीं कर ஏன் पाते? உங்களால நீங்க செய்யற தவறுக்கான மன்னிப்பு கேட்க क्यों आप தயங்குறீங்க? करने वाले गलती को क्षमा मांगने के लिए आप महसूस नहीं காரணம் करते என்ன हो? தெரியுமா? कारण क्या है जानते हो? இன்னும் தேவனுடைய பார்வையில நீ வரல. और भी आप परमेश्वर के नजर में नहीं आए. இயேசுவுடைய பார்வையில பேதுரு வந்தபோது परमेश्वर के नजर में ये पत्रुस आते ही அந்த இயேசுவுடைய கண்களின் ஒளி பேதுரு மீது பிரகாசித்த उस போது यीशु के नजरिए से वो प्रकाश पत्रुस पे आते ही பேதுரு தன்னுடைய குற்றத்தை உணர்ந்தார். पत्रुस अपने पाप को वो महसूस करने ஐயோ लगा. நான் தவறு செய்து விட்டேன். हाय मैंने गलती कर நான் दी பாவம் செய்து है. விட்டேன். मैंने पाप कर दिया है. மனம் கசந்து वो அழுகிறார். फूट फूट कर रोने लगा. हालेलुया, हालेलुया, हालेलुया. हालेलुया. ஏங்க பாவ மன்னிப்புக்கு மனம் கசந்து அழ வேண்டிய அவசியம் क्यों உண்டா? पाप की क्षमा के लिए फूट फूट कर रोना जरूरी है? பாவ மன்னிப்புக்கு நான் கண்ணீர் வடித்துதான் ஆக வேண்டுமா? क्या पाप की क्षमा के लिए मुझे रोना जरूरी இன்னைக்கு है? உங்களுக்குள் இப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். आज आपके अंदर ऐसा सवाल हो सकता என் है. பாவத்தை தான் ஆல்ரெடி சிலுவையில்
ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. मेरे पाप को तो सूली पर परमेश्वर ने कब का माफ कर இயேசு दिया. கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக ஒரு விலை கிரயம் செலுத்தி விட்டார். यीशु मसीह ने मेरे पाप के लिए एक बड़ा मूल्य चुका चुका அப்படிதான் है. வசனம் சொல்லுகிறது. ऐसी वचन कहती है. அவர் விலை கிரயம் செலுத்தி இருக்கிறார். उसने उसका मूल्य चुकाया தன்னுடைய है. ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். अपने लहू को बहाया है. அந்த விலை கிரயத்தின் மூலம் उस मूल्य चुकाने के நான் कारण மன்னிக்கப்பட முடியாதா? क्या मैं पाप की क्षमा नहीं पा நான் सकता? ரட்சிக்கப்பட முடியாதா? क्या मैं उद्धार नहीं पा सकता? எனக்கு விடுதலை கிடையாதா? क्या मुझे छुटकारा नहीं मिलेगी? நிச்சயம் உண்டு மகனே, மகளே, நிச்சயம் உண்டு. निश्चय बेटा बेटी मिलेगी. இந்த வார்த்தை கொஞ்சம் கவனமாய் கேளுங்க. इस वचन को थोड़ा ध्यान से सुनो. இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினால உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. यीशु मसीह ने बहाए हुए लहू के द्वारा आपको पाप की क्षमा मिलती है. இயேசு கிறிஸ்து நமக்காக மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் ஜனங்களுக்காக விலை கிரயம் செலுத்தி இருக்கிறார். यीशु मसीह ने केवल हमारे लिए नहीं पूरे जगत के लोगों के लिए मूल्य चुकाया है. ஆனால் लेकिन பர்சனலா உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், व्यक्तिगत रूप में आपकी पाप की क्षमा मिलनी है. உங்களுடைய தவறுகளை நீங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், आपके गलतियों को आप क्षमा पाना है तो நீங்கள் அந்த பாவத்திற்காக ஒரு சொட்டு கண்ணீராது விடணும். आप उस पाप के लिए एक बूंद आंसू तो बहाना जरूरी है. உங்களுடைய விலை கிரயம் என்ன? आपने उसके लिए क्या मूल्य चुकाया இயேசு है? விலை கிரயம் கொடுத்துட்டார். यीशु ने उसका मूल्य चुका दिया இயேசு है. அதற்காக ரத்தம் यीशु சிந்திச்சார். ने उसके लिए लहू बहा दिया அவருடைய है. ரத்தத்தின் ஒவ்வொரு துளிகளும் பாவத்தை மன்னிக்கும். उसके लहू के हर एक बूंद पाप को क्षमा दिलाती அதுல है. எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம். उसमें कोई संदेह नहीं है. ஆனால் लेकिन நீங்கள் செய்த தவறுக்கு आपने किए हुए गलती के நீங்கள் लिए விலை கிரயம் கொடுக்காமல் இயேசு பாவத்தை மன்னிக்க முடியாது. आप उसका मूल्य चुकाए बिना यीशु उसका क्षमा नहीं दे सकता. அல்லேலூயா. हालेलूया. ஏன் தெரியுமா? क्यों जानते हो? ஏன் தெரியுமா? क्यों जानते हो? வசனம் சொல்லுகிறது, वचन कहती है பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். जो पाप करता है वो शैतान की ओर से हुआ அப்படினா है. என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? பாவம் செய்தால் पाप करने पर உங்கள் மீது ஆண்டவருக்கு மாத்திரமல்ல பிசாசுக்கும் அதிகாரம் உண்டு. आपके ऊपर परमेश्वर के लिए केवल नहीं शैतान का भी हक है. பாவம் செய்கிற மனிதன் पाप करने वाला मनुष्य இயேசுவுக்கு முன்பாக மாத்திரமல்ல பிசாசுக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறார். केवल यीशु के सामने नहीं शैतान के सामने भी खड़ा है. நீங்கள் ஒரு குற்றத்தை செய்யும் பொழுது आप एक गलती को जब करते அந்த हो, குற்றம் செய்த உடனே उस गलती को करते ही உங்களுக்கு மன்னிக்கும்படி இயேசு கிறிஸ்து வந்து நிற்பார். आपको क्षमा देने के लिए यीशु मसीह आकर खड़े रहता है. அதே நேரத்தில் उसके साथ साथ பிசாசு வந்து நிற்பான். शैतान भी आकर खड़े எதுக்கு रहता है. தெரியுமா? क्यों जानते हो? மன்னிப்பு கொடுக்க கூடாது. पाप को क्षमा नहीं ஏன்னா देना அவன் है. பாவம் செய்துட்டான். क्योंकि उसने पाप किया அவன் है, தவறு செய்து விட்டான். उसने गलती किया है. அவனுக்கு நீங்க மன்னிப்பு கொடுக்க கூடாது. उसको आप क्षमा नहीं देना இனி चाहिए. அவன் எனக்குரியவன், वो इसके बाद मेरा அவள் है, எனக்குரியவள். वो मेरी है. பிசாசுக்கு உங்க மீது ரைட்ஸ், ஃபுல் ரைட்ஸ் வரும். शैतान को आपके ऊपर पूरा हक ஃபுல் जमा அதிகாரம் सकता है. வரும். पूरा हक जमा सकता இப்ப है. ஆண்டவர் என்ன சொல்லுவா? अब परमेश्वर क्या कहेगा? நான் ரத்தம் சிந்திருக்கோம்ல, मैंने लहू बहा है. நீங்க ரத்தம் சிந்தனெல்லாம் இருக்கட்டும். आपने लहू बहाया वो एक இவன் तरफ செய்த है. பாவத்திற்கு இவன் என்ன செய்தான்? लेकिन इसने किए हुए पाप के लिए इसने क्या किया இந்த है? கேள்வியை பிசாசு இயேசுவிட்ட கேட்பான். ये सवाल को शैतान यीशु से पूछेगा. நான் சொல்றது கொஞ்சம் கவனமா मैं கேளு. जो कहता हूँ ध्यान से सुनो. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கேள்வியை பிசாசு பாவத்திற்கு மன்னிப்பு கொடுக்க விடாதபடிக்கு இயேசுவிடம் கேட்பான். इस सवाल को शैतान यीशु मसीह पाप की क्षमा न देने लायक पूछेगा. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு பதில் சொல்லணும். अब यीशु को जवाब देना Yes, है. அவனுடைய பாவத்திற்கு हाँ, उसके पाप के लिए விலை கிரயம் தேவை. मूल्य चुकाना என்ன जरूरी விலை है. கிரயம் தேவை? क्या मूल्य அந்த चुकाना விலை है? கிரயத்தை அவன் கொடுக்க வேண்டும். उस मूल्य को उसे चुकाना ஏன்னா जरूरी है. நம்முடைய தேவன் நீதி உள்ளவர். क्योंकि हमारा परमेश्वर அவர் न्यायी நீதி है. உள்ளவர். वो न्यायी है. பிசா அப்படி மன்னிக்கணும்னா ஒரு பிசாசை மன்னிக்கணும். ऐसे क्षमा करना है तो उसे शैतान को भी क्षमा ஒரு करना है. மனுஷன் கண்ணீர் சிந்தாமல் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் एक என்றால் मनुष्य यदि आंसू बहाए बिना पाप की क्षमा அவர் पाना है பிசாசை तो மன்னித்திருக்க வேண்டும். उसने शैतान को भी क्षमा करना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. பிசாசை ஏன் மன்னிக்கல? शैतान को क्यों क्षमा नहीं அவன் किया? இன்னைக்கு வரைக்கும் கண்ணீர் விடல. वो आज तक उसने आंसू नहीं बहाया. இன்னைக்கு வரைக்கும் அவன் பாவத்திற்கான மன்னிப்பு கேட்கல. आज तक उसने अपने पाप के लिए क्षमा नहीं அப்ப मांगा. பிசாசு என்ன சொல்வான் தெரியுமா? तो शैतान क्या कहेगा? அவன் பாவத்தை மன்னித்தால், அவன் குற்றத்தை மன்னித்தால் என்னுடைய குற்றத்தை மன்னிக்க வேண்டும். उसके गलतियों को उसके पाप को क्षमा करना है तो मुझे भी क्षमा करो அவனை कहेगा. மறுபடியும் உம்முடைய பிள்ளையாய் நீர் மாற்றினால் यदि उसको आप अपना बच्चा बना लोगे तो என்னை மறுபடியும் என்னுடைய ஸ்தானத்துக்கு நீங்க கொண்டு मुझे போகணும். फिर से अपने जगह पर ले जाओ. இங்க ஒரு பெரிய போட்டி இருக்கு. यहाँ पर एक बड़ा स्पर्धा है. அல்லேலூயா. हालेलुया. இது ஸ்பிரிச்சுவலி ஒரு வார், இங்க ஒரு பெரிய போட்டி நடந்து यहाँ கொண்டிருக்கு. पर एक आत्मिक रीति में बड़ा एक लड़ाई होती है. இதுக்கு தான் என்ன செய்யணும் தெரியுமா? इसके लिए हमें क्या करना है? தேவ சமூகத்துல परमेश्वर के समूह में தன் பாவங்களை अपने पाप को அறிக்கையிடுகிறவன் இரக்கம் பெறுவான். जो कबूल करता है वो दया पाता है. அல்லேலூயா. हालेलुया. உன்னுடைய பாவத்திற்கு நீ மன்னிப்பு கேட்கணுமா? आपके पाप के लिए आपको क्षमा मांगना जरूरी है. உன்னுடைய பாவத்திற்காக ஒரு சொட்டு கண்ணீராவது விட வேண்டும். आपके पाप के लिए एक बूंद आंसू तो बहाना जरूरी है. உன்னுடைய கண்ணீர் தான் அதற்கான விலைக்கரையம். आपके आंसू ही उसका मूल्य. உன்னுடைய மீட்பிற்கான விலைக்கரையம் தான் உன்னுடைய
கண்ணீர். आपके छुटकारा का मूल्य आपकी आंसू. உன்னுடைய பாவ மன்னிப்பிற்கான விலைக்கிரயம் தான் கண்ணீர். आपकी पाप की क्षमा का मूल्य आपकी आंसू है. உங்களுடைய கண்ணீரின் வலிமை என்ன தெரியுமா? आपके आंसू का ताकत क्या है जानते हो? எவ்வளவு பெரிய நான் பாவத்தை செய்திருந்தாலும், कितनी भी बड़े पाप को मैं करूं, நான் மனம் திரும்பி, मैं मन फिर நான் कर, மனம் கசந்து, मैं मन फूट நான் மனதை உடைத்து, मैं मन को तोड़ என் कर தேவனுடைய சமூகத்தில் அழுது விட்டேன் என்றார். मेरे परमेश्वर के समूह में मैं यदि रो दिया, அவருடைய சமூகத்தில் ஒரு சொட்டு கண்ணீராவது நான் விட்டு விட்டேன் उसके என்றார். उपस्थिति में मैंने एक बूंद आंसू तो बहा दिया, तो என்னுடைய பாவங்கள் அத்தனையும் மன்னிப்பதற்கு அவர் கிருபையுள்ளவராய் मेरे இருக்கிறார். सारे पापों को क्षमा करने के लिए वो महान है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया. பேதுரு மனம் கசந்து அழுதான். पतरस मन फूट फूट कर रोया. நான் யோசித்து பார்க்கிறேன், நான் யோசிச்சு मैं பார்க்கிறேன். सोच कर देखता हूँ, ஒரே நேரத்துல एक ही बार में ரெண்டு பேர் தவறு செஞ்சாங்க. दो लोगों ने गलती की, ஒரே நேரம் தான். एक ही समय. அல்லேலூயா, हालेलुया. கொஞ்ச நேரம் முன்ன பின்ன அவ்வளவுதான். थोड़ा समय आगे पीछे, கொஞ்சம் முன்ன பின்ன. थोड़ा आगे पीछे. யூதாஸ் அப்ப அந்த நேரத்துல பாவம் செஞ்சான். यूदास ने भी उसी समय में गलती की. அல்லேலூயா. हालेलुया. யூதாஸும் அதே இரவுல தான் பாவம் செய்றான். यहूदा भी उसी रात में पाप करता है. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இயேசுவை காட்டி கொடுக்கறான். थोड़े समय पहले यीशु को पकड़वा देता है. அல்லேலூயா. हालेलुया. அதே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேதுரு இயேசு இல்லன்னு சொல்றாரு. उसी थोड़े समय बाद पतरू यीशु मसीह को इनकार இந்த कर देता ரெண்டு है. பேர் செய்த தவறுல யார் பெரிய தவறு செஞ்சா யார் சின்ன தவறு செய்தாலும் ये கணக்கு கிடையாது. दोनों के गलती में किसने बड़ा गलती किया, किसने छोटा किया, ऐसे कोई भेदभाव नहीं. ரெண்டு பேருமே தவறு செய்தார்கள். दोनों ने गलती की है. ரெண்டு பேருமே குற்றவாளிகள் தான். दोनों भी दोषी है. யூதாஸ் எந்த அளவுக்கு பெரிய குற்றவாளியோ அதே அளவுக்கு பேதுருவும் குற்றவாளி தான். यहूदा जितना बड़ा दोषी है उतना ही बड़ा दोषी पतरुस भी है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया. யூதாஸ் காட்டி கொடுத்தான். यहूदा ने पकड़वाया ஒரு यीशु முத்தம் मसीह को, கொடுத்தான். एक चुम्बन दिया. அந்த முத்தத்திற்கு அவ்வளவு பெரிய பாவியாய் மாறிவிட்டான் उस என்றார். चुम्बन के लिए इतना बड़ा पापी बन गया. तो யூதாஸ் ஒரு முறை தான் காட்டி கொடுத்தான். यहूदा तो एक बार பேதுரு पकड़वाया, மூன்று முறை மறுதலிச்சாங்க. लेकिन पतरुस 3 बार इनकार करता. அல்லேலூயா, हालेलुया. ஒரு முறை முத்தமிட்டவனுக்கு அவ்வளவு பெரிய தவறு குற்றவாளி என்றார். एक बार चुम्बन देने वालों को इतना बड़ा दोष, तो மூன்று முறை இயேசுவோடு இருந்தவன் இல்லை என்று சொல்கிறானே. 3 बार यीशु के साथ रहने वाला इनकार करता है, तो वो बहुत இயேசுவை बड़ा पापी கண்ணுக்கு है. முன்பாக பார்த்தவன் நான் பார்க்கவில்லை என்கிறானே. यीशु को आमने सामने देखने वाला कहता है मैं नहीं जानता हूं. இவன் என்ன சின்ன குற்றவாளியா? क्या ये थोड़ा छोटा दोषी है? ஆனால் ஒருவன் மன்னிக்கப்படுகிறான், ஒருவன் தண்டிக்கப்படுகிறான். लेकिन एक क्षमा पाता है, लेकिन एक दंड पाता है. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? उसका कारण क्या है जानते हो? பேதுரு மனம் கசந்து அழுதான், யூதாஸ் மனம் கசந்து அழுதான். पतरुस मन फूट फूट कर रोया, लेकिन यहूदा नहीं रोया. அவ்வளவுதான் டிஃபரண்ட்ங்க. बस इतना ही उसका நீங்கள் भेदभाव है. மத்தேயு 27 அதிகாரத்தின் मत्ती 27वां अध्याय के 3 இலிருந்து 5 வரைக்கும் பாருங்க. 3 से लेकर 5 तक देखो. யூதாசுக்கும் அந்த குற்ற உணர்ச்சி வந்தது உண்மை. यहूदा के जमीन में भी दोष में उसने दोष अपने आप को महसूस किया. யூதாஸ் உண்மையிலே இயேசுவை சிலுவையில் அடிச்சு கொல்லுவாங்க நினைச்சு காட்டி கொடுக்கல. यहूदा ने ये नहीं सोचा था कि यीशु को सूली पे मारेंगे, इसके लिए கொஞ்சம் पकड़वाए. பண ஆசை இருந்தது உண்மைதான். थोड़ा पैसे की लालच थी. ஆனால் ஒரு நாளும் இயேசுவை கொல்லுவார்கள் என்று அவன் நினைத்து लेकिन பார்க்கல. उसने कभी नहीं सोचा कि यीशु मसीह को मार डालेंगे. ஏனால் அவனுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? क्योंकि उसका भरोसा क्या है? ரோமர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். रोमियो राज कर रहे हैं. யூதர்கள் மரண தண்டனை கொடுக்க முடியாது. यहूदा मौत का दंड नहीं दे सकते. அவன் கொஞ்சம் சிம்பிளா தான் எடுத்தார். उसने थोड़ा आसानी से ले அவர் என்ன लिया. யோசிச்சார்னா, उसने क्या सोचा? யூதர்கள் தன் மரண தண்டனை கொடுக்க முடியாது. यहूदी लोग मौत का दंड नहीं दे கொஞ்சம் सकते. அடிச்சு அனுப்பலாம். ज्यादा से ज्यादा मार कर भेज இயேசு देंगे. அடிப்பாங்க, அனுப்பிடுவாங்க. यीशु को मारेंगे, छोड़ देंगे. ஆனால் இந்த கேஸ் யூத ரோமர் வரைக்கும் போகணும் எதிர்பார்க்கல. लेकिन ये मुकदमा रोमियो तक जाएगा कर उन्होंने नहीं सोचा. அன்றைக்கு இருந்த யூதர்கள் ரோமர்ட்ட போய் நிப்பாங்கன்னு தெரியாது. उन दिनों के यहूदी रोमियो के पास जाकर खड़े रहेंगे, அவன் वैसा नहीं எதிர்பார்க்கல सोचा. அதை. उन्होंने कभी नहीं सोचा. ஆனால் மரண தண்டனை விதிக்க போகிறான் என்று கேட்ட உடனே लेकिन मौत का दंड देने वाले ये सुनते ही வசனம் சொல்லுகிறது, वचन யூதாசும் यहूदा भी பாரமடைந்தான். अपने मन में दोषी, அவன் எதிர்பார்க்கல அதை. उसने नहीं सोचा இயேசுவை கொல்ல போறாங்களா? यीशु को मारने वाले हैं, ஐயோ இயேசுவை கொன்றுவாங்களா? हाँ, यीशु को मार डालेंगे. அவனும் குற்ற உணர்ச்சியோடு அலைந்தான். वो भी उस दोषी को अपने நேர मन में ஆசாரியர்கள்ட்ட स्मरण போகிறான். किया. सीधा याजकों के पास जाकर, குற்றமில்லாத ஒரு மனுஷனை நான் காட்டி கொடுத்துட்டேன். मैंने जो दोषी में नहीं है, दोष नहीं है, उस मनुष्य அந்த को मैंने பைசாவை पकड़वा அவங்ககிட்ட கொடுக்கறான். दिया. वो पैसे को उन्होंने இந்த लौटा பைசாவை देता நீங்க வச்சுக்காங்க. है. ये पैसे को आप रख அந்த लो, மனுஷனை விடுதலை ஆக்குங்க. उस मनुष्य को छुड़वा दो. அந்த இரவுல அன்றைக்கு அதுதான் நடந்தது. उस रात में केवल वो அவன் இயேசுவுக்காக அந்த பைசா திருப்பி கொடுத்தான். वो यीशु के लिए वो पैसा को लौटा दिया. ஆனால் அந்த ஆசாரிகள் பைசா வாங்கல. लेकिन उन याजकों ने पैसा नहीं, அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அது உன்பாடு என்று சொல்லிவிட்டார். उन्होंने कह दिया कि वे तेरी और उन पार என்று पे சொல்லிவிட்டார்கள். वो तेरी और पे रहेगी. நேரா அந்த பைசாவுக்கு ஆலயத்துல தூக்கி எறிந்தான். सीधा वो पैसे को आकर भवन में फेंक ஐயோ दिया. நான் இவ்வளவு பெரிய தப்பு हाय, செஞ்சுட்டேன். मैंने इतना बड़ा पाप कर நான் दिया ஒரு है. குற்றமில்லாத ஒரு மனுஷனை காட்டி கொடுத்தது मैंने एक மாத்திரமல்ல, निर्दोष मनुष्य को मैंने पकड़वाया ही அவருக்கு नहीं, மரண தண்டனையா? उसको मौत की दंड है நான் क्या? எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு उसने सोचा नहीं कहकर நேரா அந்த வேதனையில போய் सीधा उस वेदना के साथ நான்கு जाकर கொண்டு செத்தான்.
वो अपने आप को आत्महत्या करवा ले। அல்லேலூயா. हालेलुया। மனஸ்தாபம் படுகிறதுனால் பாவம் மன்னிக்கப்படாது. अपने मन में दोष ठहराने के कारण पाप की क्षमा नहीं मिलती। மனஸ்தாபப்பட்டவனுக்கு மனம் கசந்து அழுத முடியல. मन में दोष की महसूसपन करने के कारण उसे क्षमा नहीं मिली। யூதாஸ் அந்த நாட்களில் அழுது இருந்திருக்க வேண்டும். यहूदा उन दिनों में रोना जरूरी था। அல்லேலூயா. हालेलुया। மனபாரம் வந்துச்சு, மனம் உடைஞ்சது, मन में बोझ आया, टूटा मन, குற்ற உணர்ச்சி வந்தது. उसके मन स्मरण करने लगी, ஆனா அழல. लेकिन रोया नहीं। தெய்வ சமூகத்தில் அழுதி இருக்கலாம். परमेश्वर के समय में रो सकता था। ஆலயத்துல போய் பைசாவை எரிஞ்சவன் மனசை உச்சி இருக்கலாம். भवन में जाकर पैसे को फेंकने वाले मन को तोड़ कर रो ஆலயத்துல தான सकता பைசா था। எரிஞ்சான். भवन में जाकर तो पैसे फेंका। ஆலயத்துல போய் பைசாவை எரிஞ்சவன் उस चर्च में जाकर पैसे को மனம் फेंकने உடைந்து वाला அழுது இருக்கலாமே. मन टूटकर रो सकता அப்பா था। என்ன மன்னிச்சிருங்கன்னு पिता கேட்டிருக்கலாமே. मुझे क्षमा करो मांग सकता ஆனால் था, அவனால கேட்க முடியல. लेकिन वो पूछ नहीं सका। கேட்க முடியல. वो पूछ नहीं सका। இரண்டாவது தவறு அவன் செய்து விட்டான். दूसरा गलती उसने कर दिया, நேராக போய் தற்கொலை பண்ணி விட்டான். सीधा जाकर आत्महत्या कर இன்னைக்கு लिया। அநேகர் ஆலயத்துக்கு வந்தும் கூட आज कई लोग भवन में आकर भी மனம் கசந்து அழுகிற அனுபவம் இல்லை. मन फूट फूट कर रोने वाला अनुभव नहीं। ஆலயத்துக்கு வர்றீங்க, भवन में आते हो, வசனத்தை கேக்குறீங்க, वचन को सुनते हो, காணிக்கைலாம் நல்லா தான் கொடுக்குறீங்க. दान सब अच्छा देते हो, ஆனால் உடைந்த மனது இங்க வர மாட்டுக்கே. लेकिन टूटा मन नहीं आती है यहाँ पर। பாவத்திற்கான அர்ப்பணிப்பு வர மாட்டுக்கே. पाप के लिए समर्पण नहीं आती है। பாவம் செய்து விட்டு தைரியமா வந்து நிக்கிறீங்களே, पाप कर कर हिम्मत के साथ आकर खड़े रहते அதற்காக हो, ஏன் மன்னிப்பு கேட்க उसके लिए மறுக்கிறீங்க? क्यों क्षमा नहीं पाते हो? தேவாலயத்துல வந்து காணிக்கை கொடுக்கிறதுனால பாவம் மன்னிக்கப்படாது. परमेश्वर के भवन में आकर दान देने के कारण क्षमा नहीं வாங்கின मिलती है। பைசாவை திருப்பி எரிஞ்சதுனால பாவம் மன்னிக்கப்படல. लिए हुए पैसे को फिर से लौटाने के कारण पाप की क्षमा नहीं मिली, ஆனால் ஒருவன் அழுதான், लेकिन एक रोया, அவனுடைய பாவத்தை மன்னிச்சார். उसकी पाप को क्षमा मिली। பேதுருவை மறுபடியும் மாற்றினார். पतरस को फिर से बदल அவருடைய दिया, அன்பிற்குள் கொண்டு வந்தார். उसके प्रेम के अंदर फिर से ले மறுபடியும் அந்த आया, ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தார். फिर से उसे अपने जगह पर ले आया। தன்னுடைய ஸ்தானத்தை யூதாஸ் இழந்து போனார். अपने जगह को यहूदा ने खो அருமையான दिया। தேவ பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के लोगों, உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு வலிமை இருக்கிறது. आपके आंसू का एक ताकत है। அதுதான் உங்களுடைய பாவ மன்னிப்புக்கான விலைக்கரை. वही आपके आंसू जो है आपके पाप की தேவ क्षमा का मूल्य சமூகத்தில் है। வந்துவிட்டு परमेश्वर के समूह में आकर கடின உள்ளத்தோடு மறுபடியும் திரும்பி போகாதீங்க. कठोर मन के साथ लौट कर मत जाओ। இருதயத்தை கடினப்படுத்தி மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு போகாதீங்க. हृदय को कठोर बनाकर फिर से घर मत ஆண்டவர் लौटो। உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर आपसे बातें कर இந்த रहा है। நேரத்தில் ஆண்டவர்ட்ட அர்ப்பணிங்க. इस समय में परमेश्वर के पास உங்க समर्पण உள்ளத்தை करो। திறந்து சொல்லுங்க, अपने हृदय को खोल कर நான் தப்பு कहो, செஞ்சிட்டப்பா, मैंने गलती कर நான் दिया தப்பு पिता। செஞ்சிட்டேன், मैंने गलती की நான் என்ன மன்னிங்க, मुझे क्षमा करो। என்ன மன்னிங்க. मुझे क्षमा நீ करो। மன்னிப்பு கேட்டால் यदि तू क्षमा ஆண்டவர் मांगने மன்னிக்க पर வல்லவராய் परमेश्वर இருக்கிறார். क्षमा करने के लिए 2 महान கொரிந்தியர் है। 7:10 சொல்லுகிறது, दूसरा कोरिन्थियों 7:10 कहती है, தேவனுக்கு ஏற்ற துக்கம் ரட்சிப்பதற்கு ஏதுவாய் இருக்கிறது. परमेश्वर के योग्य दुख उद्धार करने के योग्य அந்த है। தேவனுக்கேற்ற துக்கம் परमेश्वर की योग्य दुख மனஸ்தாபப்படுவதற்கு ஏதுவாய் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. हम जो है उस पाप की क्षमा पाने लायक और उद्धार पाने लायक योग्य है। துக்கப்படுறீங்க, आप दुखित होते அந்த हो, துக்கம் தேவனுக்கேற்ற துக்கமாய் இருக்க लेकिन वो வேண்டும். परमेश्वर के योग्य होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அது தேவனுக்கு பிரியமான துக்கமாய் वो இருக்க வேண்டும். परमेश्वर के प्रसन्न करने लायक होना चाहिए। கண்டதுக்கெல்லாம் துக்கப்படக்கூடாது. ऐसे ही बिना किसी व्यर्थ बातों के लिए அல்லேலூயா. नहीं। हालेलुया। வேலையிலன்னு துக்கப்படுறீங்க, नौकरी नहीं है कर दुख उठाते हो, பாவத்தை மன்னிச்சு பரிசுத்தம் இல்லைன்னு துக்கப்பட மாட்டீங்க. पाप की क्षमा मिलनी है कर दुख नहीं उठाते हो। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு வீட்டுக்கு தேவையான வருமானம் இல்லைன்னு துக்கப்படுறீங்க. आज घर के जरूरत कमाई नहीं है कर दुख ஆனா उठाते என் हो, வீட்டுக்கு தேவையான ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி துக்கப்பட लेकिन मेरे மாட்டீங்க. घर के जरूरत उद्धार नहीं है कर आप दुख नहीं என் उठाते வேலையில பிரச்சனைன்னு துக்கப்படுறீங்க. हो। मेरे नौकरी में एक समस्या ஆனா है कर என் दुख பரிசுத்த उठाता है, வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு துக்கப்பட लेकिन மாட்டீங்க. मेरे पवित्र जीवन में एक समस्या है कर दुख नहीं उठाते हो। எதற்கேற்ற துக்கம்? किस बात के योग्य दुख? தேவனுக்கேற்ற துக்கம் மாத்திரமே ரட்சிப்பை கொடுக்கும். केवल परमेश्वर की योग्य दुख ही उद्धार दे सकती அதுதான் है। மனஸ்தாபப்பட வைக்கும். उसके ही हमें पाप की क्षमा मिलाती அதுதான் है, கண்ணீர் சிந்த வைக்கும். वही हमें आंसू बहाने लगाती है। அருமையான தேவ பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के लोगों, தேவனுக்கேற்ற துக்கம் உங்க இருதயத்தை ஆளுகை செய்தார், परमेश्वर के योग्य दुख यदि तुम्हारे हृदय पर राज करे तो கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीष करेगा। அல்லேலூயா. हालेलुया। அந்த துக்கம் உங்க உள்ளத்துல वो வரட்டும். दुख तुम्हारे मन के अंदर आने நான் दो। இனி ஒழுங்கா வாழணும். मैं इसके बाद सही से நான் இனி जीऊंगा தப்பு पिता। பண்ணக்கூடாது. मैं इसके बाद गलती நான் இனி नहीं करना பரிசுத்தமா है। मैं வாழணும். पवित्र जीवन बिताना है। பாவத்தின் சம்பளம் மரணம், पाप की कमाई जो है मौत है, தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவனை लेकिन கொடுக்கிறது. परमेश्वर के अनुग्रह वरदान तो अनंतकाल के जीवन को நீ देती है। மரிப்பது தேவனுக்கு சித்தம் இல்லை. तू मरना परमेश्वर नहीं चाहता, நித்திய ஜீவனுக்கு வரணும். लेकिन अनंतकाल के அதுக்கு जीवन என்ன में आना। பண்ணணும்? उसके लिए क्या करना இன்னைக்கு है? மனம் கசந்து அழணும். आज तो फुट फुट कर रोना மனம் जरूरी है। கசந்து அழும் பொழுது वो फुट फुट कर रोते ஆண்டவருடைய समय பாவத்தை மன்னிப்பார். परमेश्वर ये पाप को क्षमा करेगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. पहला शामिल पहला अध्याय में आइए। இரண்டாவது ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். दूसरा एक घटना को देखने वाले हैं। இது என்ன நடக்கிறது? यहाँ पर क्या होती है? அங்க 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது वहाँ पर तीसरा अध्याय के दूसरे वचन में देखते हैं, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. अन्ना के लिए बेटा नहीं, बच्चा அன்னாளுக்கு नहीं, பிள்ளை இல்லை. अन्ना के लिए बच्चा नहीं है। 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6-7 பார்க்கும் பொழுது
पहला समूएल पहला अध्याय उसका 6-7 में देखते हैं। அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள். अन्ना भोजन किए बिना रो रही है। ஹல்லேலூயா. हालेलुया। இவங்க ஆலயத்துக்கு வர்றாங்க. ये भवन में आते हैं। எல்லாத்துக்கும் பங்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. सबको बांट कर दिया जाता है। அன்னாளுக்கு 2 மடங்கு கொடுக்கப்படுகிறது. अन्ना के लिए 2 भाग दिया जाता है। ஆனால் அன்னாள் சாப்பிட மாட்டா. लेकिन अन्ना नहीं खाएगी। சாப்பிடாம அழுது கொண்டு இருக்கா. खाए बिना रो रही है। ஒவ்வொரு வருடமும் தான் நடக்கிறது. हर एक को ऐसे ही होती है। ஆனால் ஒரு நாள் வந்தது. एक दिन आया। 9 லிருந்து 16 வரைக்கும் வாசிக்கும் பொழுது 9 से लेकर 16 तक पढ़ते हैं। கர்த்தருடைய சந்நிதியில் அழுதாள். परमेश्वर के सन्निधान में रोई। இதுக்கு முன்னாடி அன்னாள் அழுதாள் தெரியுமா? इसके पहले भी अन्ना ने रोया है। எங்க அழுதா? कहाँ रोई? புருஷன் முன்னாடி அழுதா. पति के सामने रोई। பிள்ளைங்க முன்னாடி அழுதா. बच्चों के सामने रोई। அவள் சாப்பிடாமல் அழுதாள். खाना खाए அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. सब लोग खाना खाते रहेंगे। மேடம் சாப்பிடாம அழுதுட்டு இருப்பாங்க. लेकिन ये खाना खाए बिना रोती அந்த रहेगी। அழுகைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல. इस आंसू के लिए परमेश्वर ने அந்த जवाब அழுகைக்கு नहीं ஆண்டவர் दिया। பதில் கொடுக்கல. परमेश्वर ने इस आंसू ஒரு को நாள் என்ன जवाब பண்ணா नहीं தெரியுமா? दिया। एक दिन क्या कर எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. सब लोग खाना खा रहे हैं। இவள் எழுந்தாள். ये उठी। இவள் எழுந்தாள். ये उठी। எழுந்து நேரா ஆலயத்துக்குள்ள போனா. उठकर सीधा भवन के अंदर தேவனுடைய गई। சந்நிதியில உட்கார்ந்து அழுதா. परमेश्वर के समूह में बैठकर रोने लगी। மனக்கசந்து அழுதா. फूट फूट कर रोने மனம் लगी। உடைந்து அழ ஆரம்பித்தாள். मन टूट कर रोने लगी। ஹல்லேலூயா. हालेलुया। அதற்கு தான் ஆண்டவர் பதிலை கொடுத்தார். उसके लिए परमेश्वर ने जवाब को ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது. वचन कहती है। ஏலி சொல்லுகிறார், ஏமா இப்படி இருக்க? एली कहते हैं क्यों ऐसे हो? அவள் சொல்றா, நான் மனக்லேசம் உள்ளவள். वो कहती है कि मन में दुखित हूँ। நான் ரொம்ப அழுதுட்டு இருக்கிறேன். मैं बहुत रो रही என் हूँ। வாழ்க்கையில ரொம்ப துக்கமா இருக்கு. मेरे जीवन में बहुत दुख है। அவள் சொல்லாரு, उसने कहा ஒரு பொருத்தனை பண்ணியோடு तू ஜெபிச்சல்ல, एक मन्नत मांग कर प्रार्थना करती है கர்த்தர் உனக்கு வாய்க்க செய்வார். परमेश्वर तेरे लिए सफल बना कर देगा। வசனம் சொல்லுகிறது. वचन அன்னாளா, कहती है, அதுக்கப்புறம் அன்னாள் துக்கமா இருக்கு. उसके बाद अन्ना दुखी चेहरे के साथ இவள் नहीं விட்ட दिखाई। கண்ணீர் எதற்காக தெரியுமா? ये इसने आंसू क्यों बहाया जानते அவருடைய हैं? மனசுல ஒரு சந்தோஷம், उसके मन में खुशी, ஒரு மன நிம்மதி. एक मन में शांति, உன்னுடைய மன நிம்மதி வேணுமா? एक मन की शांति चाहिए। தேவ சமூகத்துல ஒரு கண்ணீர் விட்டு பாரு. परमेश्वर के समूह में आंसू बहा कर दे। எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நீ சந்தோஷமா இருப்பீங்க. कितनी बड़ी समस्या हो तो भी एक आनंद मन में शांति आ வீட்ல जाए। எவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கட்டும், घर पर कितनी भी बड़ी समस्या हो, தேவ சமூகத்துல போய் கொஞ்சம் கண்ணீர் விடுச்சு பாருங்க. परमेश्वर के समूह में थोड़ा आंसू बहा कर देखो। நீங்கள் எதிர்பார்க்க முடியாத தேவ சமாதானம் உங்க இருதயத்துக்கு आप வரும். बाट जोड़ने से बढ़कर एक शांति आपके मनों को भरेगी। ஹல்லேலூயா. हालेलुया। கேட்கப்படுகிற ஜெபம் सुनी जाने वाली प्रार्थना முகத்தை பிரகாசிக்க பண்ணும். वो चेहरे को प्रकाशमान करती है। ஹல்லேலூயா. हालेलुया। அவர்களுடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள். वो उसके चेहरे की ओर देखने लगे। வெட்கப்பட்டு போகல. वो कभी அவங்க शर्मिंदा नहीं பிரகாசம் हुए அடைந்தார்கள். और वो प्रकाशित हो गए। ஒன்று சொல்லட்டுமா? एक बात को कहता हूं, கேட்கப்படுகிற ஜெபத்துல உங்க முகம் அந்த நேரத்துல பிரகாசிக்க जो ஆரம்பிக்கும். सुनी गई उस प्रार्थना भी आपका चेहरा उसी समय में प्रकाशमान हो அன்னாள் गया। அதற்கப்புறம் துக்கமா இருக்கவில்லை. अन्ना उसके बाद दुखी चेहरे के साथ அதுக்கப்புறம் नहीं நீங்க रही। பார்க்கும் பொழுது उसके बाद हम देखते हैं அன்னாளுக்கு குழந்தை பிறக்கிறது. अन्ना के लिए बच्चा जन्म होता சாமுவேல் है। என்று பெயரிட்டு வருகிறார். शमूएल कर नाम देते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவதாக दूसरा, மன நிம்மதிக்கு ஒரு விலைக்கரையம் செலுத்தணும். அதுதான் உங்க கிரயம். मन की शांति के लिए एक मूल्य चुकाना, वही आंसू बहाना। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ரொம்ப போட்டு குழம்பாதீங்க. बहुत इसको अपने मन में உங்க डाल மன நிம்மதிக்காக நீங்க மனுஷன்ட்ட போய் கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. आप अपने मन के शांति के लिए किसी मनुष्य को ढूंढ कर जा रहे எனக்கு हो। அவங்க மூலம் ஒரு ஆறுதல் வராதா? मुझे उसके द्वारा तसल्ली नहीं आई। மனிதர்களின் ஆறுதல்கள் தேவையில்லைன்னு நான் சொல்லல. मनुष्य की तसल्ली जरूरत नहीं है ऐसा नहीं அது कहता சில हूं। நேரங்கள் நமக்கு वो தேவைப்படுகிறது. गुस्से में हमारे लिए நமக்கு उसे ஆறுதலா फायदा பேச मिलती ஒருவர் है। இருந்தா நல்லா தான் कोई இருக்கும். हमारे लिए तसल्ली के योग्य बोले तो वो ஆனா अच्छी அந்த बात है, ஆறுதல் நீடித்த நேரம் இருக்காதுமா. लेकिन वो तसल्ली वो सदा के लिए नहीं கொஞ்ச बनी நேரம் रहती அவங்க है। கூட இருப்பாங்க. केवल कुछ समय के लिए तुम्हारे மிஞ்சி साथ போனா ஒரு மணி रहेंगे। நேரம் இருப்பாங்க. ज्यादा से ज्यादा एक या அல்லது दो ஒரு घंटा நாள் கூட या இருப்பாங்க. एक दिन तक அல்லது रहेंगे, ஒரு வாரம் கூட இருப்பாங்க. या शायद एक हफ्ता हो सकते हैं। அதுக்கப்புறம் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிருவாங்கம்மா. उसके बाद वो अपने घर चले जाएंगे। அதுக்கப்புறம் அவங்க இடத்துக்கு அவங்க போயிருவாங்க. उसके बाद वो अपने जगह पे चले जाएंगे। தேவ சமூகம் लेकिन परमेश्वर का உங்களோடு கூட समूह, எப்போ இருக்குல்ல, आपके समूह हमेशा அந்த हमेशा தேவ के लिए சமூகத்துல रहती போய் கண்ணீர் है। வடிச்சு उस समूह பாருங்க. में जाकर आंसू बहा कर देखो, உங்க வாழ்க்கையில மன நிம்மதி வரும். आपके जीवन में एक बड़ी शांति ஒரு आएगी, புதிய சந்தோஷம் பிறக்கும். एक नया शांति पैदा होगा। அன்னாளுடைய வாழ்க்கையில பிறந்தது. अन्ना के जीवन में पैदा हुआ। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। உங்கள் பாவ மன்னிப்பிற்கு ஒரு விலைக்கரையம் தான் கண்ணீர். आपकी पाप की क्षमा के लिए एक मूल्य चुकाना यानी आंसू बहाना। உங்கள் மன சந்தோஷத்திற்கான ஒரு விலைக்கரையம் தான் உங்கள் கண்ணீர். आपकी मन की शांति के लिए एक मूल्य यानी आपकी आंसू। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அடுத்ததாக 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது दूसरा देखते हैं, दूसरा राजा 20वां अध्याय के पहला वचन में, எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருந்தார். एजेकिया जब बीमार पड़कर मौत के योग्य दुखित उठा रहा था, இப்போ ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். अब परमेश्वर एक भविष्यवक्ता को அவர் भेजता है। சொல்றாரு, எப்ப நீ சாக போகிறீர், வீட்டை சரிப்படுத்திரும் वो அப்படிங்கிறார். कहता है कि तुम मरने वाले घर को ठीक कर ले, சாக போறீங்க, வீட்டை ஒழுங்குபடுத்திருங்க. तुम मरने वाला अपने घर को सुधार ले। ஹல்லேலூயா. हालेलुया। 2 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது दूसरा तीसरा वचन में हम देखते எசேக்கியா மிகவும் அழுதான். हैं, हिजकिया बहुत फूट फूट कर रोने மிகவும் लगा, அழுதானா. फूट फूट कर रोने लगा।
வெளியே போன தீர்க்கதரிசியை மறுபடியும் ஆண்டவர் கூப்பிட்டார். बाहर गए भविष्यद्वक्ता को फिर से बुलाया. என் தாசன் ரொம்ப அழுதுட்டான்ப்பா. मेरा दास बहुत रो चुका ரொம்ப है. அழுதுட்டான். वो बहुत रो चुका है. இப்ப போய் சொல்லு, अब जाकर कहे, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், मैंने तेरे बिनती को सुन உன் ली, கண்ணீரை கண்டேன், तेरे आंसू को देखा, உன்னை குணமாக்குவேன். मैं तुझे चंगा करूंगा. ஹல்லேலூயா. हालेलुया. 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுப்பேன். 15 साल को मैं बड़ा कर दूंगा. எசேக்கியாவின் கண்ணீர் हेजेकिया की आंसू குணமாக்குதலுக்கு விலைக்கிரயமாய் இருந்தது. चंगा करने के योग्य मूल्य चुकाने சுகம் लगे. பெறுவதற்கு விலைக்கிரயமாய் एक இருந்தது. चंगाई पाने के लिए योग्य मूल्य चुकाने அநேக लगे. வியாதிகளோடு பலவீனங்களோடு आज இருக்கிறீங்க. कई सारे बीमारी के साथ, कमजोरी के साथ ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது பாருங்க. परमेश्वर के समूह में रोकर देखो. ஆண்டவர் சுகம் தருவார். परमेश्वर एक चंगाई को ஆண்டவர் देगा. விடுதலை கொடுப்பார். परमेश्वर एक छुटकारा को உங்கள் देगा. வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகும். आपके बीमारी से छुटकारा मिलेगी. உங்களுடைய பலவீனத்திலிருந்து விடுதலை உண்டாகும். आपके कमजोरी से छुटकारा உங்கள் मिलेगी. பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாகும். आपके समस्या से छुटकारा मिलेगी. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ உங்கள் கண்ணீர் तो आपकी உங்கள் आंसू சுகத்திற்கான விடுதலைக்கான விலைக்கரையமாய் இருக்கிறது. आपके चंगाई के, आपके छुटकारे के योग्य मूल्य चुकाने लायक है. ஹல்லேலூயா. हालेलुया. சில காரியங்களை ஸ்கிப் பண்ணி போறேன். कुछ बातों को मैं छोड़कर आगे बढ़ता हूं. நான் சீக்கிரம் முடிக்கணும். जल्दी அடுத்து ஒரு समाप्त காரியத்தை பார்க்கலாம். करना। एक और बात को देखेंगे. யோவான் 11ஆம் அதிகாரத்தின் 35ஆம் வசனத்துக்கு வாங்க. யோहन्ना 11 अध्याय के 35 के वचन में आइए. இயேசு கண்ணீர் விட்டார். यीशु ने आंसू बहाया. ஹல்லேலூயா. हालेलुया. நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தானே. हम जानने वाला एक वचन है. இயேசு கண்ணீர் விட்டார். यीशु आंसू बहाया. 33ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது 33वां वचन में देखते हैं. இயேசு ஆவியிலே கலங்கினார். यीशु आत्मा में व्याकुल हुआ. ஏன் கலங்கினார்? क्यों व्याकुल हुआ? லாசருவின் சகோதரிகள் அழுறாங்க. लाजरू की बहन रो रही है. எல்லா யூதர்களும் அழுறாங்க. सारे यहूदी रो रहे हैं. எல்லாரும் சொல்றாங்க நீங்க இங்க இருந்திருந்தா மரிச்சிக்க மாட்டாரு. सब कहने लगे यदि आप हो तो वो नहीं मरता. ஆனா இயேசுவுக்கு ஆவியில ஒரு கலக்கம் வந்தது. लेकिन यीशु आत्मा में एक उदासीपन, व्याकुल होने लगे. இயேசுவும் கண்ணீர் விட்டார். यीशु ने भी आंसू बहाया. ஹல்லேலூயா. हालेलुया. இயேசு ஏன் கண்ணீர் விட்டார்? यीशु ने क्यों आंसू बहाया? லாசர் மரிச்சிட்டான்னு கண்ணீர் விட்டார். क्या लाजरू मर गए कर आंसू बहाया? லாசருக்காக கண்ணீர் விட்டாரா? क्या लाजरस के लिए आंसू बहाया? இயேசு கண்ணீர் விட்ட ஏன் தெரியுமா? यीशु ने क्यों आंसू बहाया जानते हो? உன்னுடைய துக்கத்துல அவரும் துக்கம் படுகிறார். तेरे दुख में वो भी दुख उठाता है. நம்முடைய பாரத்தை அவரும் சுமக்கிறார். हमारे बोझ को वो भी उठाता है. நம்ம கண்ணீர் விடும் பொழுது அவரும் கண்ணீர் விடுறார். हम जब आंसू बहाते वो भी आंसू बहाता है. ஹல்லேலூயா. हालेलुया. இப்ப இயேசு கண்ணீர் விடுகிறார். अब यीशु आंसू बहाता है. எல்லாரும் கண்ணீர் விடுறாங்க. सारे लोग आंसू बहाते हैं. இவனை எவ்வளவாய் நேசித்தாருன்னு சொல்றாங்க. ये मुझसे कितना प्रेम करते हैं. ஆண்டவர் சொல்றாரு, देखकर परमेश्वर அவருடைய கல்லறையை நீ திறக்கணும். उसके कब्र को तुम खोलना है. சகோதரி சொல்றா இல்ல 4 நாள் ஆயிட்டு நாரும். उसकी बहन कहती है 4 दिन हो गई, बदबू आएगी. அவர் சொல்ல நீ விசுவாசத்தோட மகிமையை பார்க்க वो முடியும். कहते हैं कि विश्वास करने पर परमेश्वर की महिमा को देखोगे. ஹல்லேலூயா. हालेलुया. என்ன நடந்து நமக்கு தெரிந்த ஒரு अब சம்பவம். क्या हुआ हम सब जानते हैं. லாசருவை கூப்பிடுகிறார். लाजरस को बुलाते हैं. லாசர் கல்லிலிருந்து எழும்பி வெளியே வருகிறார். लाजरस कब्र से उठकर बाहर आता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு கண்ணீரானது एक आंसू தேவ மகிமைக்கான விலைக்கரையும். परमेश्वर की महिमा के योग्य मूल्य है. ஹல்லேலூயா. हालेलुया. நீங்கள் வடிக்கிற கண்ணீர்கள் आप बहाने वाले आंसू சாதாரணமாய் இருந்து விடாதுங்க. एक साधारण नहीं रहेगी. தேவ சமூகத்துல நீங்க கண்ணீர் வடிச்சீங்கன்னா परमेश्वर के उपस्थिति में यदि आप आंसू बहाते हो அந்த तो கண்ணீர் ஒரு தேவ மகிமை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். वो आंसू आपके जीवन में परमेश्वर की महिमा को लाती ஒரு है. தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க பார்க்க एक முடியும். परमेश्वर की उपस्थिति को आप महसूस कर सकते நீங்க हो. வேணா செக் பண்ணி பாருங்க. आप चाहे तो उसे आप आजमा कर ஒரு देखो. தனி அறையில போய் கதவெல்லாம் பூட்டி கொண்டு एक अकेले कमरे में जाकर सब दरवाजा நீங்க बंद कर கொஞ்சம் மன உடைந்து அழுது आप பாருங்க. थोड़ा फुट कर रो कर देखो. ஒரு தேவ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யும். एक परमेश्वर की प्रसन्नता आपको पूरा அந்த இடம் முழுவதும் ஒரு தேவ மகிமை அப்படியே நிக்கிறத वो பார்க்குவீங்க. पूरे जगह पे परमेश्वर की महिमा को महसूस ஏன்னா करोगे. உங்க கண்ணீர் ஒரு பெரிய வலிமை வாய்ந்தது. क्योंकि आपके आंसू में इतना ताकत है. பரலோகத்தில் இருக்கிற தேவ மகிமையை கொண்டு வருங்க. एक स्वर्ग के परमेश्वर की महिमा को वैसे उतार कर आपके समूह में लाती है. मैं उसे ऐसे कहूंगा. பரலோகத்தில் இருக்கிற தேவ மகிமையை கல்லறைக்குள்ளே கொண்டு வர முடியும்னா परमेश्वर की महिमा को उस कब्र के अंदर ला सकते हैं. तो நீங்க ஜெபிக்கிற ஜெப அறைக்குள் கொண்டு வர முடியாதா? आप प्रार्थना करने वाले उस कमरे के अंदर नहीं ला सकती. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அன்னைக்கு அவங்க வடிச்ச கண்ணீர் கல்லறைக்குள்ள மகிமை போகுது. उस दिन उन्होंने बहा हुआ आंसू उस कब्र के अंदर उसकी महिमा को மரித்தவன் ले எழும்பி जाता है. வருகிறான். वो मरा हुआ उठकर आता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு நீங்க கண்ணீர் வடிக்கிறது மாத்திரமல்ல, आज आप आंसू बहाते हुए இயேசுவும் கண்ணீர் வடிக்கிறார். यीशु भी आंसू बहाता ஏன் கண்ணீர் வடிக்கிறார்? क्यों आंसू बहाता है? நான் நேசிக்கிறவன் மரித்து கிடக்கிறான். मैं जिससे प्रेम करता हूं वो मरा हुआ है. இன்னைக்கு இயேசுவால் நேசிக்கப்படுகிற அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து आज கிடக்கிறாங்க. कई सारे यीशु के द्वारा प्रेम किए जाने वाले आत्मिक जीवन में मरे हुए हैं. ஆண்டவர் பாரத்தோடு சொல்றார். परमेश्वर बोझ के साथ कहने के लिए ஆண்டவர் कहता உங்களை है. நேசிக்கிறாரு. यीशु आपसे प्रेम करता ஆண்டவர் है. அன்பு செய்றாரு. यीशु आपसे प्रेम करता है. அருமையான வாலிப பிள்ளையே, प्यारे जवान भाई, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு.
परमेश्वर यीशु तुझसे प्रेम करता நீங்க है, ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து लेकिन கிடக்கிறீங்க. आप आत्मिक जीवन में मरे पड़े हो। உங்களுக்காக தான் இயேசு கல்லறைக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கார். आपके लिए ये यीशु कब्र के सामने खड़ा है, உங்களுக்காண்டி தான் அவர் கண்ணீர் வடிக்கிறார். आपके लिए वो आंसू बहाता है। இன்னைக்கு அவருடைய மகிமையை நீ பார்க்கணும். आज उसके महिमा को तुम இன்னைக்கு देखना கொஞ்சம் है। ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. आज थोड़ा उसके समूह में समर्पण நீங்க करो। என்ன எவ்வளவாய் நேசிக்கிறீங்க? आप मुझसे कितना प्रेम करते हो எவ்வளவு पिता? அன்பு செய்கிறீங்க? कितना प्रेम करते நான் हो? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி मैंने இருக்கிறேன். कितनी बड़ी गलती कर ஆனா दी, என்ன இன்னும் நேசிக்கிறீங்களா? लेकिन आप अभी भी मुझसे நான் प्रेम எவ்வளவு करते பெரிய हो। பாவிப்பா? मैं कितना बड़ा पापी ஆனா என்ன हूँ, இன்னும் நேசிக்கிறீங்களே? लेकिन आप मुझसे अभी भी प्रेम உங்களை करते எத்தனை हो। முறை ஏமாற்றி मैंने இருக்கிறேன். आपको कितनी बार धोखा दिया, எனக்கு நல்ல ஊழியத்தை मुझे கொடுத்திருக்கிறீங்க. अच्छे सेवा को दिए हो, நல்ல சர்ச்சில் நல்ல ஒரு நிலையில வச்சிருக்கிறீங்க. अच्छे चर्च में अच्छे स्थिति में रखे நல்ல हो, வேலையை கொடுத்திருக்கிறீங்க. अच्छे नौकरी को दिए நல்ல हो, படிப்பை अच्छे கொடுத்திருக்கிறீங்க. पढ़ाई को दिए நல்ல हो, குடும்பத்தை अच्छे கொடுத்திருக்கிறீங்க. परिवार को दिए हो, ஆனா இதெல்லாம் வாங்கி கூட நான் உண்மையா लेकिन இருக்கல. ये सब लेकर भी मैं खरा नहीं था। எத்தனை பேர் அப்படி இருந்து கொண்டு कितने இருக்கிறீங்க? लोग ऐसे रहे हैं, ஆனால் ஆண்டவர் உங்க பக்கத்துல நிக்கிறார். लेकिन यीशु आज आपके सामने உங்களை खड़ा है, இன்னும் நேசிக்கிறார். आपसे और भी प्रेम करता இன்னும் அவர் நேசித்துக் கொண்டு है, இருக்கிறார். और भी आपसे प्रेम कर रहा கொஞ்சம் है। உங்களை ஒப்பு கொடுங்க. थोड़ा अपने आप को समर्पण இயேசுப்பா, என் வாழ்க்கையில உங்க மகிமை மறுபடியும் यीशु வரட்டும். पिता मेरे जीवन में तेरी महिमा फिर से மறுபடியும் आने வரட்டும். दे, फिर से आने दे। இதுவரைக்கும் லாசருடைய வாழ்க்கையில் இருந்த மகிமை अब तक लासरूस के जीवन में रहने वाली யாரையும் महिमा ரட்சிப்பில் நடத்தல. किसी को भी उद्धार में नहीं ஆனா चलाई, இப்போ ஒரு மகிமை வந்தது. लेकिन अब एक महिमा उतर कर आई அநேக है। யூதர்கள் இயேசு மீது விசுவாசம் कहीं வைத்தார்கள். यहूदी यीशु पर विश्वास करने लगे। கவலைப்படாதீங்க. चिंता मत करो। இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில நீங்க யாரையும் ஆத்துமாதாயம் பண்ணாம अब இருந்திருக்கலாம். तक जीवन आपने जो जीवन जिया उसमें आपने किसी प्राण को नहीं कमाया। இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் வடிங்க. आज परमेश्वर के समूह में आंसू இன்னைக்கு बहाओ। கொஞ்சம் ஒப்பு கொடுங்க. आज थोड़ा समर्पण உங்க करो। ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உயிர்ப்பித்தல பாருங்க. आपके आत्मिक जीवन में एक जिलाहट को கொஞ்சம் देखोगे। எழும்பி வாங்க. थोड़ा उठ कर आओ। இனி செய்ய போகிற காரியத்துல अनेक ஆத்துமாக்களை அறுவடை செய்ய इसके முடியும். बाद करने वाले कामों में आप कई सारे प्राणों की कटनी करोगे। உங்கள் கண்ணீர் தேவ மகிமையை கொண்டு வரும். आपके आंसू परमेश्वर की महिमा को उतार कर लाए। ஹalleluya. हालेलुया। அப்ப ஒன்று பாவ மன்னிப்புக்கான விலை கிரயம் அது. तो पहले पाप की क्षमा के लिए मूल्य वही இரண்டாவது है। மன சந்தோஷத்திற்கான நிம்மதிக்கான விலை दूसरा கிரயம். मन के खुशी के लिए, आनंद के लिए, शांति के लिए वही एक मूल्य है। மூன்றாவது உங்கள் விடுதலைக்கான விலை கிரயம் அது. तीसरा आपके छुटकारा के लिए वही मूल्य है। நான்காவது தேவ மகிமைக்கான விலை கிரயம் அது. चौथा परमेश्वर की महिमा के लिए वही एक मूल्य கடைசியா है। ஒன்று சொல்லி முடிக்கிறேன். आखिर में कहता हूँ, சங்கீதம் 126 5 வசனம் சொல்லுகிறது. भजन संहिता 126 उसका 5 कहती है, Psalms 126 and 5 பாருங்க. கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள். आंसू के साथ बोने वाले जय जयकार के साथ कटनी करें। அல்லேலூயா. हालेलुया। நீங்க கண்ணீரோடு சில ஊழியங்களை செய்து கொண்டு अब இருக்கிறீங்க. आंसू के साथ कुछ सेवाओं को करते நீங்க हो। கண்ணீரோடு சில சுவிசேஷங்களை செய்து கொண்டு இருக்கிறீங்க. अब आंसू के साथ कुछ सुसमाचार बांटते நீங்கள் हो। கண்ணீரோடு சில பேருக்கு ஜெபித்து கொண்டு अब இருக்கிறீங்க. आंसू के साथ कई लोगों के लिए प्रार्थना நீங்க करते हो। கண்ணீரோடு சபைக்காக நின்று கொண்டு अब இருக்கிறீங்க. आंसू के साथ कलीसिया के लिए खड़े நீங்க हो। கண்ணீரோடு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து अब இருக்கிறீங்க. आंसू के साथ परमेश्वर की सेवा करने के लिए அப்படிப்பட்ட समर्पण தேவ के साथ हो। பிள்ளைகளுக்காக இன்னைக்கு பிரத்யட்சமான்று சொல்லுகிறார். वैसे परमेश्वर के लोगों के लिए परमेश्वर रूबरू कहता பவுல் है। அப்போஸ்தலன் சொல்லுகிறார். पौलुस प्रेरित कहते हैं, அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 19 வசனத்துல प्रेरित 10वां अध्याय के 19 वचन நான் में, கண்ணீரோடு என் ஆண்டவரை சேவித்தேன். मैं आंसू के साथ मेरे परमेश्वर की दंडवत அதே किया। அதிகாரம் 31 வசனத்துல उसी अध्याय के 31वां वचन நான் में, கண்ணீரோடு ஒவ்வொருவனுக்கும் நான் புத்தி சொல்லி வந்தேன். मैं आंसू के साथ हर एक को मैं अच्छे बुद्धि बताते आया। அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டு காரியத்தை சொல்லுகிறார். दो बातों को कहता है, ஆண்டவரை சேவிக்கிறதிலும் கண்ணீரோடு சேவித்தார். परमेश्वर को दंडवत करने में भी आंसू के साथ दंडवत किया, ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ததும் கண்ணீரோடு और செய்தார். परमेश्वर के लिए सेवा करने में भी आंसू के நீங்க साथ किया। ஆண்டவருக்காய் நீங்க வாழ்கிறதிலும் கண்ணீர் எடுத்துக் கொண்டு आज இருக்கிறீங்க. परमेश्वर के लिए जो जीवन बिताते हैं उसमें भी आंसू बहाना எவ்வளவு है। போராட்டங்கள் மத்தியில நான் ஆண்டவருக்காய் நின்று கொண்டு இருக்கிறேன். इतने संघर्ष के बीच में मैं परमेश्वर के लिए खड़ा हूँ। எவ்வளவு அவமானத்தின் முன்னாடி நான் கண்ணீரோடு நின்று கொண்டு इतने இருக்கிறேன். सारे अपमान के बीच में मैं आंसू के साथ அப்படி खड़ा இந்த हूँ। இடத்துல சில தெய்வ பிள்ளைகள் உண்டு. आज इतने सारे परमेश्वर के लोग நீங்க ऐसे खड़े हैं। ஆண்டவருக்காய் வாழ்வதற்காகவே வீட்ல கண்ணீர் வடிக்கிறீங்க. आज परमेश्वर के लिए जीने के लिए अब आंसू बहाते हो घर पर। கவலைப்படாதீங்க. चिंता मत करो। இன்னைக்கு வடிக்கிற கண்ணீருக்கு ஒரு பெரிய அறுவடை உண்டு. आज बहाने वाले आंसू के लिए एक बड़ी कटनी बचा है। இரண்டாவது நீங்கள் கண்ணீரோடு உங்க ஊழியங்களை செய்து கொண்டு और இருக்கிறீங்க. दूसरा आंसू के साथ अपनी सेवाओं को இந்த करते ஊழியத்துல எவ்வளவு பிரச்சனைப்பா, हो। ये सेवा में कितनी समस्या எவ்வளவு है, அவமானங்கள், इतने सारे எவ்வளவு अपमान, போராட்டங்கள். इतने संघर्ष। நான் நல்லா ஊழியம் செய்தாலும் இழிவா பேசுறாங்க. मैं अच्छा सेवक करूं तो भी मुझे तुच्छ நான் बोलते எவ்வளவு हैं। பாரத்தோடு செய்றேன், मैं कितने बोझ के साथ எவ்வளவு करता हूं। கர்த்தருக்காய் உற்சாகத்தோடு मैं செய்றேன். कितने उत्साह के साथ परमेश्वर के लिए करता ஆனாலும் हूं। என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. लेकिन फिर भी मुझे कोई भरोसा ஆனாலும் नहीं எனக்கான करते। கனம் இல்லை, लेकिन फिर भी मुझे कोई आदर नहीं எனக்கான मिलती। கனம் எதுவுமே கிடைக்க मुझे மாட்டேங்குது. कोई आदर नहीं मिलती। இப்படி அவமானத்தோடு ऐसे अपमान के அதின் साथ மத்தியிலும் கண்ணீரோடு ஊழியம் செய்து கொண்டு उसके இருக்கிறீங்க. बीच में भी आप आंसू बहाकर ஆண்டவர் सेवा சொல்றார், करते हो। கண்ணீரோடு விதைக்கிறீங்க, நீங்க கம்பீரத்தோடு ஒரு நாள் அறுப்பீங்க. परमेश्वर कहता है कि अब आंसू के साथ बोते हो तो बड़े जय जय கம்பீரத்தோடு அறுப்பீங்க. जय जयकार के साथ कटनी உங்கள் करोगे। கண்ணீருக்கு ஒரு விலைக்கரையம் உண்டு. आपके आंसू के लिए एक मूल्य है। அந்த விலைக்கரையம் என்ன தெரியுமா? वो मूल्य क्या है जानते हो? பெரிய அறுவடை நீங்க பாப்பீங்க. एक बड़े कटनी को ஒரு आप பெரிய देखोगे। எழுப்புதலை பாப்பீங்க. एक बड़े
बड़े बेधारी को आप பெரிய देखोगे। ஆத்தும அறுவடை உண்டு. एक बड़े प्राण की कटनी है। ஒரு பெரிய மனமாற்றத்தை அநேகருக்கு நீங்க கொண்டு एक வருவீங்க. बड़े मन की फिरावट को आप कई लोगों அநேகருடைய के வாழ்க்கையை लाओगे। நீங்க மாற்றுவீங்க. कई लोगों के जीवन को आप बदलोगे। கண்ணீரோடு விதைக்கிற ஒவ்வொரு விதைக்கும் ஆண்டவர் அறுவடையை आंसू के கொடுப்பார். साथ बोने वाले हर एक बीज के लिए परमेश्वर जवाब देगा। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை நீக்க प्रभु மாற்றுவார். परमेश्वर हर एक चेहरे से आंसू को पोंछ कर दूर உங்க हटाता है। முகங்களிலிருந்து எல்லா கண்ணீரும் நீக்க மாற்றப்படும். आपके चेहरे से हर आंसू को वो पोंछता है। என்று சொல்லுகிறார். लेकिन परमेश्वर कहता है உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு तेरे पाप की क्षमा के लिए என் சமூகத்துல வந்து ஒரு சொட்டு கண்ணீர் मेरे விடு. समूह में आकर एक बूंद आंसू तो बहा। உங்க மன நிம்மதிக்காக கண்ணீர் விட்டாலும் तेरे मन के शांति के लिए एक बूंद आंसू உங்க बहा। விடுதலைக்காக கண்ணீர் விடுங்க. तेरे छुटकारा के लिए आंसू बहा। தேவ மகிமைக்காக கண்ணீர் விடுங்க. परमेश्वर के महिमा के लिए आंसू बहा। இன்னைக்கு கண்ணீரோடு நீங்க ஊழியம் செய்றீங்க. आज आंसू के साथ आप सेवा கண்ணீரோடு करोगे। ஆண்டவருக்காய் நின்று கொண்டு आप இருக்கிறீங்க. परमेश्वर के लिए आंसू के साथ खड़े கண்ணீரோடு होगे। ஆண்டவருக்காய் வாழ்ந்து கொண்டு आप இருக்கிறீங்க. आंसू के साथ परमेश्वर के लिए जीने पर நிச்சயமாக ஆண்டவர் ஒரு பெரிய அறுவடையை निश्चय கொடுப்பார். परमेश्वर एक बड़े कटनी को देने உங்கள் वाला है। வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். आपके जीवन आशीषित रहने वाले இம்மையில் हैं। மாத்திரமல்ல, केवल यहाँ पर ही नहीं। வெளிப்படுத்தல் 21:4 சொல்லுகிறது, प्रकाशित हुआ 21:4 உங்கள் कहती है, கண்ணீர் யாவையும் தேவன் துடைத்து போடுவார். आपके आंसू हर एक को परमेश्वर पोंछता இங்க है। கண்ணீர் வடிக்கிறீங்கல்ல, आप यहाँ पर आंसू बहाते हो, பரலோகத்துல உங்க கண்ணீர் துடைக்கப்படும். स्वर्ग में आपके आंसू पोंछे அங்க அழுக கிடையாதுமா, वहाँ पर कोई रोना அங்க धोना துக்கம் नहीं, கிடையாது, वहाँ पर दुख அங்க नहीं, வியாதி கிடையாது, वहाँ पर बीमारी नहीं, அங்க எந்த பொறாமையும் கிடையாது. वहाँ पर कोई ईर्ष्या नहीं। பரலோக வாழ்வுக்கு உங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். स्वर्गीय जीवन के लिए परमेश्वर आज आपको तैयार கண்ணீரோடு कर रहा ஆண்டவருக்காய் है। நிற்கிறவங்க आप தைரியமா आंसू இருங்க. के साथ खड़े रहने वाले हिम्मत के साथ எனக்கு खड़े ஒரு रहो। பரலோக வாழ்க்கை இருக்கிறது. मेरे लिए एक स्वर्गीय जीवन है। எனக்கு ஒரு பரலோக வாழ்வு உண்டு. मेरे लिए एक स्वर्गीय जीवन है। அந்த வாழ்க்கையில நான் எப்போது சந்தோஷமா वो இருப்பேன். जीवन में मैं हमेशा खुशी खुशी அங்கே आनंद என் के साथ கண்ணீர் துக்கம் रहूंगा। எல்லாம் என் ஆண்டவர் மாற்றி वहाँ போடுவார். पर मेरे आंसू दुख को सब मेरे परमेश्वर அப்படி बदल கர்த்தருக்கு देगा। ஒப்பு கொடுங்க. वैसे समर्पण करो அர்ப்பணிப்போடு இந்த உபவாச நாட்களை और ஜெபிங்க. समर्पण के साथ ये उपवास के दिनों में प्रार्थना கர்த்தர் करो। ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். परमेश्वर एक नया बदलाव கர்த்தர் தாமே करेगा। உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर ही आपको आशीष பிரைஸ் करेगा। எல்லாம்